ஓய்வூதியம் தொடர்பான முக்கிய அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வெளியிட உள்ளதாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்தினர் வரும் 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்தனர். இதையடுத்து ஜாக்டோ ஜியோ மற்றும் போடோ ஜியோ அமைப்பினரை அமைச்சர்கள் ஏவா வேலு மற்றும் தங்கம் தென்னரசு அடங்கிய குழு தனித்தனியாக அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜாக்டோ ஜியோ அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன் பழைய ஓய்வூதிய விவகாரம் தொடர்பான புதிய அறிவிப்பை முதலமைச்சர் இன்று வெளியிடுவார் என்று அமைச்சர்கள் உறுதியளித்ததாக குறிப்பிட்டார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஓய்வூதியம் தொடர்பான அனைவரும் மகிழக்கூடிய வகையில் அறிவிப்பை வெளியிடுவார் என்ற நல்ல செய்தியை அறிவித்தார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த போடோ ஜியோ அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அமிர்தகுமார் முதலமைச்சரின் அறிவிப்பை பொறுத்து வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிடுவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றார். முதலமைச்சர் முதலில் அறிவிக்கட்டும். முதலமைச்சர் அறிவித்த பிறகுதான் நாம் ஏசியமாக எந்த முடிவும் எடுக்க முடியாது. கூட்டம் போட்டிருக்கின்றோம். அந்த கூட்டத்தில் முடிவெடுத்து அறிவிப்போம். இந்நிலையில் முதலமைச்சரின் புதிய அறிவிப்பு எந்தவிதமான ஓய்வூதிய திட்டமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. 2003ஆம் ஆண்டுக்கு முன்பு பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமலில் உள்ளது. 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு சேர்ந்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் புதிய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டது. வரும் ஏப்ரல் முதல் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தில் சேருவது என்பது மாநில அரசுகளின் விருப்பம் சார்ந்தது. பழைய திட்டத்தின்படி கடைசி சம்பளத்தில் 50% தொகை உறுதியாக ஓய்வூதியமாக கிடைக்கும். புதிய திட்டத்தில் முதலீடு செய்த தொகையும் அதன் லாபமும் கிடைக்கும். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் முதலீட்டு லாபமும் பணி செய்த ஆண்டுகளின் அடிப்படையிலான ஓய்வூதியமும் கிடைக்கப்பெறும். பழைய ஓய்வூதிய திட்டத்தில் ஊழியர்களின் பங்களிப்பு இருக்காது. அதுவே புதிய ஓய்வூதிய திட்டத்தில் சம்பளத்தில் 10%, ஒருங்கிணைந்த திட்டத்தில் சம்பளத்தில் 10% மற்றும் டிஏவும் குறிப்பிட்ட சதவிகிதம் பிடித்தம் செய்யப்படும். அதேபோல பழைய திட்டத்தில் முழு பங்களிப்பையும் அரசே வழங்கும். புதிய ஓய்வூதிய திட்டத்தில் 14%, ஒருங்கிணைந்த திட்டத்தில் 10% மற்றும் கூடுதல் பங்களிப்பை அரசு வழங்கும். பழைய ஓய்வூதிய திட்டத்தில் பங்குச்சந்தை ஆபத்து இல்லை. புதிய ஓய்வூதிய திட்டத்தில் பங்குச்சந்தை ஆபத்து அதிகம். ஒருங்கிணைந்த திட்டத்தில் பங்குச்சந்தை ஆபத்து குறைந்த அளவில் இருக்கும். பழைய மற்றும் ஒருங்கிணைந்த திட்டங்களில் அகவலைப்படி கிடைக்கும். ஆனால் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் அகவலைப்படி இல்லை. பழைய திட்டத்தில் மாத ஓய்வூதியம் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும். புதிய திட்டத்தில் மாத ஓய்வூதியம் கிடைக்காது. ஒருங்கிணைந்த திட்டத்தில் 25 ஆண்டுகள் பணி செய்த ஊழியர்களுக்கு ஊதியத்தில் 50%, 10 ஆண்டுகள் பணி செய்தவர்களுக்கு குறைந்தபட்சம் 10,000 ரூபாயும் பென்ஷன் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதேபோல பழைய திட்டத்தில் குடும்ப ஓய்வூதியம் முழுமையாக கிடைக்கும். புதிய திட்டத்தில் குறைந்த அளவும் ஒருங்கிணைந்த திட்டத்தில் 60% கிடைக்கப்பெறும். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசன தேரோட்டம் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர். உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசன விழாவின் போது மூலவரான நடராஜர் கோவிலில் இருந்து வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பது சிறப்பு வாய்ந்தது. கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கிய நிலையில் 9வது நாளான நேற்று ஆருத்ரா தரிசன விழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட 5 தேர்களில் விநாயகர் முன் செல்ல முருகர், நடராஜர், சிவகாம சுந்தரி தாயார், சண்டிகேஸ்வரர் ஆகிய சுவாமிகள் எழுந்தருளிய தேர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக 4 மாட வீதிகளில் வலம் வந்தன. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேர்களை வடம் பிடித்து இழுத்தனர். அப்பொழுது சிவசிவ கோஷம் விண்ணை பிளந்தது.
தேர்களுக்கு முன்பாக சிவனடியார்கள் மற்றும் திரளான பெண்கள் வீதிகளில் கோலமிட்டு நடராஜரை வரவேற்றனர். தேரோடும் வீதிகளில் இளைஞர்களின் சிலம்பாட்டம், மாணவியர்களின் கோலாட்டம், சிவபக்தர்கள் சிவன் பார்வதி வேடமணிந்து நடனம், மேளக் கச்சேரி ஆகிய நிகழ்ச்சிகளை நடத்தியபடி சென்றனர். மீனவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தொன்று தொட்டு நடத்தப்பட்டு வரும் நிகழ்ச்சியான நடராஜருக்கும் அம்பாளுக்கும் சீரழித்து பட்டு சாத்தி சிறப்பு தீபாராதனை செய்து மரியாதை செலுத்தினர். சிவகாம சுந்தரியை நடராஜ பெருமான் அவர்கள் திருமணம் செய்து கொண்டதால் இந்த சமுதாயத்துக்கு அவர் மாப்பிள்ளையாகிறார். அந்த அடிப்படையிலே பட்டு படங்கள் போன்ற வரிசைகளை எல்லாம் சீரும் சிறப்புமாக மேலதாளத்தோடு ஊர்வலமாக எடுத்து சென்று சிவகாம சுந்தரிக்கு பிறகும் அதற்கு முன்பாக ஆனந்த நடராஜருக்கும் சாத்தி வழிபடுகின்ற முறையாக சம்பந்தி வரிசை நபர்களை செய்து வருகிறோம். கீழரத வீதியில் தொடங்கிய தேரோட்டம் பக்தர்கள் வெள்ளத்தினிடையே தெற்கு வீதி, மேல வீதி, வடக்கு வீதி வழியாக மீண்டும் மாலை 6 மணிக்கு தேர் நிலையை வந்தடைந்தது. தேரோட்டத்தை ஒட்டி 1000த்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இன்று மாலை 3 மணிக்கு மேல் ஆருத்ரா தரிசனம் நடைபெற உள்ளது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் சமத்துவ நடைபயணத்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், அன்பு செய்ய சொல்லித்தர வேண்டிய ஆன்மீகத்தை சிலர் வம்பு செய்ய சொல்லித் தருவதாக விமர்சித்தார். அகர முதல அரபியல் அவர் ஆளுகின்ற அரசியல், அகர முதல அரபியல் அவர் ஆளுகின்ற அரசியல், உயர உயர எழுகிற அவர் ஆளுமையே அரசியல். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் சமத்துவ நடைப்பயணத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்த காட்சிதான் இது. மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி திருச்சியில் இருந்து மதுரை வரை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நடைப்பயணம் மேற்கொள்கிறார். திருச்சி தென்னூரில் நடைபெற்ற தொடக்க விழாவில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின், விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். அப்போது மேடையில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வைகோவின் வயதை குறிப்பிட்டு பேசினார். அவருடைய நெஞ்சுரத்தையும் ஸ்டாமினாவையும் பார்க்கும்போது அவருக்கு 82 வயசா அல்லது 28 வயசா என்று நமக்கெல்லாம் ஆச்சரியப்பட தோணுது. ஒரு இளைஞருக்குரிய வேகத்தையும் ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் இன்னைக்கு அவர்கிட்ட நாமெல்லாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் போதைப் பொருள் நெட்வொர்க்கை உடைக்க மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்றார். போதை ஒழிப்புங்கிறது சமூகத்தோட கூட்டு பொறுப்பா இருக்கணும். கலைத்துறை சார்ந்தவங்க பொறுப்புணர்ச்சியோட தங்களுடைய படைப்புகளை உருவாக்கணும். போதையின் தீமைகளை சொல்றது தப்பில்ல, அதை குளோரிஃபை பண்றது ஒரு தலைமுறையே சீரழிச்சிரும். மது போதையையும் அதைவிட ஆபத்தான மதவாத அரசியல் போதையையும் ஒன்று சேர்ந்து தடுத்திட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். ஒருத்தருக்கு ஒருத்தரை எதிரியா கட்டமைக்கிற வேலையை பிளவுவாத சக்திகள் இன்றைக்கு தெளிவா செஞ்சிட்டு இருக்காங்க. அன்பு செய்ய சொல்லித்தர வேண்டிய ஆன்மீகத்தை சில கும்பல் வம்பு செய்வதற்காக பயன்படுத்துகிறாங்க. இதனிடையே உடல் நலம் கருதி இதுபோன்ற கடுமையான நடைப்பயணங்களை வைகோ மேற்கொள்ள வேண்டாம் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அன்பு கோரிக்கை விடுத்தார். முன்னதாக பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தமிழ்நாட்டில் சாதி மத பூசல்களுக்கு இடமில்லை என்பதை எடுத்துரைக்கும் நோக்கில் நடைப்பயணத்தை மேற்கொள்வதாக குறிப்பிட்டார். டெல்லி ஏகாதிபத்தியத்தின் அடிவரடிகளாக இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஜாதியின் பெயரால் மோதல், மதத்தின் பெயரால் இரத்த களரி கலவரம் என உருவாக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இதுவரை சுமார் 6000 கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளார். 1986ஆம் ஆண்டு தென் திருப்பேரையில் உள்ள மகர நெடுங்குடைநாதர் ஆலயத்தில் மாயமான நகைகளை கண்டுபிடிக்க கோரி வைகோ முதன்முறையாக தென் திருப்பேரையில் இருந்து நெல்லை வரை 3 நாட்கள் 60 கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்டார். 1994ஆம் ஆண்டில் கட்சி எழுச்சி பெறவும், 1996ஆம் ஆண்டில் காவிரி உரிமை மீட்பு பயணமாகவும், 1997ஆம் ஆண்டில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராகவும், 2004ஆம் ஆண்டில் தென்னக நதிகளை இணைக்க கோரியும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றார் வைகோ. அதேபோல முல்லை பெரியாறு அணை விவகாரத்திற்காக 2006ஆம் ஆண்டும், மதுவிலக்கை வலியுறுத்தி 2012, 2013 ஆகிய ஆண்டுகளிலும் நடைப்பயணம் சென்ற வைகோ நீற்றுணோ திட்டத்திற்கு எதிராக 2018ஆம் ஆண்டு கம்பம் முதல் மதுரை வரை 10 நாட்கள் நடைப்பயணம் மேற்கொண்டார். தற்பொழுது திருச்சியில் இருந்து 10 நாட்கள் சமத்துவ நடைப்பயணத்தை தொடங்கியுள்ள வைகோ மதுரையில் தனது நடைப்பயணத்தை நிறைவு செய்கிறார்.
ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை வரும் 8ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கும் நிலையில் பரிசு தொகுப்புடன் ரொக்கத்தொகை வழங்குவது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை அனைத்து தரப்பினரும் மகிழ்ச்சியாக கொண்டாட தமிழ்நாடு அரசு சார்பில் ஆண்டுதோறும் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு 2,22,00,000 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு ஆகியவை தொகுப்பாக வழங்க தமிழ்நாடு அரசு 248 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த தொகுப்புகளை வழங்குவதற்காக டோக்கன்கள் பயனாளிகளுக்கு விரைவில் விநியோகிக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை சென்னையில் வரும் 8ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். பரிசு தொகுப்புடன் ரொக்கம் பணம் வழங்குவது குறித்த அறிவிப்பை முதலமைச்சர் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மூலம் தமிழ்நாட்டில் 97,37,000 பேர் நீக்கப்பட்டனர். இதையடுத்து தமிழ்நாட்டின் வாக்காளர் எண்ணிக்கை 5,43,00,000 சரிந்துள்ளது. இந்நிலையில் டிசம்பர் 19ஆம் தேதி முதல் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்து டிசம்பர் 27, 28ஆம் தேதிகளில் மாநிலம் முழுவதும் சுமார் 75,000 வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன. இதுவரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 7,37,000 பேர், பெயர் நீக்கம் கோரி 9,535 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இதையடுத்து இன்றும் நாளையும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. ஜனவரி 1ஆம் தேதியுடன் 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் மற்றும் எஸ்ஐஆர் பணியில் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்பட்டவர்கள் படிவம் 6 பூர்த்தி செய்து வழங்க வேண்டும். ஜனவரி 18ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்த முகாம்கள் நடத்தப்படும். பின்னர் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் வரும் 6ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லட்சத்தீவு மற்றும் குமரிக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவி வருகிறது. இதேபோன்று இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவி வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக வரும் 6ஆம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இன்று தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலை காணப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. அடுத்த 4 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கொட்டித்தீர்த்த கனமழையால் பல இடங்களில் மண்சரிவு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. அதிகபட்சமாக குன்னூரில் 24 மணி நேரத்தில் 21 சென்டிமீட்டர் வரை அதி கனமழை பெய்த நிலையில் உழவர் சந்தை மாடல் ஹவுஸ் பகுதியில் மண்சரிவு ஏற்பட்டு கார் ஒன்று சிக்கிக் கொண்டது. அதே பகுதியில் குடியிருப்பு ஒன்றின் மேற்கூரையில் ஆர்ப்பரித்து கொட்டிய நீரால் மக்கள் அச்சமடைந்தனர். சாலைகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. உதகையில் மலை ரயில் பாதையில் மண்சரிவு ஏற்பட்டதால் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு செல்லும் மலை ரயில் சேவை பாதையிலேயே நிறுத்தப்பட்டது. மேட்டுப்பாளையத்திலிருந்து புறப்பட்ட ரயில் பாதையிலேயே நிறுத்தப்பட்டு மீண்டும் மேட்டுப்பாளையத்திற்கே திருப்பி அனுப்பப்பட்டது. மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு செல்ல இருந்த பண்டிகை கால சிறப்பு மலை ரயில் சேவையும் ரத்து செய்யப்படுவதாக சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதனால் சுற்றுலா சென்றவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். தென்காசி மாவட்டத்தில் வியாழனன்று இரவு மிக கனமழை பெய்துள்ளது. குறிப்பாக கடனாநதி அணை உள்ள சிவசைலம் பகுதியில் 23 சென்டிமீட்டர் மழை பெய்ததாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் சாந்த் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் குற்றாலத்தில் பிரதான அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அனைவரும் ஏமாற்றமடைந்தனர். குற்றாலத்தில் வந்திருக்கோம். இதான் முதல் தடவை. மலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி அருவி அதிகமாக வந்துட்டு இருக்குது. ஸ்போர்ட்ஸ்னால யாரையும் குளிக்க விடலை. நாங்கள் மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சிட்டோம். கிளைமேட்லாம் நல்லா இருக்குது, ஆனால் குளிக்க முடியல. இங்கே லாக் பண்ணிட்டாங்க. ரொம்ப தண்ணி வெள்ளம் போக்கு அதிகமாக இருக்கனால யாரையும் குளிக்க விடலை, செய்யலை. அதனால் ஒரு ஏமாற்றத்தில் போயிட்டுருக்கோம் சாமி. ரொம்ப மன வருத்தத்தோடு தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இதேபோன்று பழைய குற்றாலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் தடுப்பு கம்பிகள் உள்ளிட்டவை சேதமடைந்தன. கடந்த 3 மாதங்களாக பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வரும் சூழலில் மீண்டும் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அருவிக்கரை முழுவதும் சிதிலமடைந்து காட்சியளிக்கிறது.
திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு செயலியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அறிமுகம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் திமுகவின் தேர்தல் அறிக்கையை தயாரிக்க அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமையில் 12 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அனைத்து தரப்பினரையும் சந்தித்து கருத்துக்களை கேட்டு திமுக தேர்தல் அறிக்கையை தயாரிக்க உள்ளது. கடந்த மாதம் 22ஆம் தேதி இந்த குழுவின் முதல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திமுகவின் தேர்தல் அறிக்கை மக்களின் கோரிக்கைகள் அடங்கிய தேர்தல் அறிக்கையாக இருக்கும் என கனிமொழி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு மக்களின் கருத்துக்களை கேட்பதற்காக திமுக ஒரு மொபைல் செயலியை அறிமுகம் செய்யவுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த பிரத்யேக செயலியை இன்று அறிமுகம் செய்து வைக்கிறார். இந்த செயலி மூலம் மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை, கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. சென்னை கலைவாணர் அரங்கில் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அறக்கட்டளை சார்பில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன், அறக்கட்டளை நிறுவனர் ஏ.சி. சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய சி.பி. ராதாகிருஷ்ணன், மகாகவி பாரதியார் கனவுகளை பிரதமர் மோடி சாத்தியமாக்கி வருவதாக கூறினார். சிங்கள தீவினருக்கு ஒரு பாலம் அமைப்போன் என்று சொன்னான். நான் சொல்லுகிறேன், அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. நிச்சயமாக அதுவும் சாத்தியமாகும். தொடர்ந்து துணை குடியரசுத் தலைவருக்கு தமிழ்நாடு ஆளுநர் R.N. ரவி தேநீர் விருந்தளித்தார். மக்கள் பவனில் நடந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, நாசர், தலைமைச் செயலாளர் முருகானந்தம், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஜே.சி.டி. பிரபாகர் தாவேகாவில் இணைந்துள்ளார். ஜெயலலிதா மறைவிற்கு பின் ஒற்றை தலைமை விவகாரத்தில் அதிமுகவில் ஏற்பட்ட சிக்கலில் முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் அணி ஆதரவாளராக ஜே.சி.டி. பிரபாகர் இருந்து வந்தார். இந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜயை நேரில் சந்தித்து தன்னை இணைத்துக் கொண்டார். அதிமுக ஒன்றிணைய இனியும் சாத்தியமில்லை என நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் ஜே.சி.டி. பிரபாகர் தெரிவித்தார். இணைப்பிலே நான் உறுதுணையாக இருந்தேன். ஒற்றை தலைமை என்று வந்தபோது நியாயம், நீதி, நேர்மை என்று நான் அண்ணன் ஓபிஎஸ் அவரோடு இருந்தேன். ஆனால் 2 பேரையும் இணைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எல்லா முயற்சிகளும் தோற்ற பிறகு அதிமுக அழிவு பாதையிலே செல்லுகிறது. பாழும் கிணறு தானே என்று தெரிந்த பிறகு அதில் போய் யாராவது விழுவார்களா? புரட்சித் தலைவரை நாடி தேடி ஓடி எப்படி அன்றைக்கு பார்த்தார்களோ அதே நிலைமையில்தான் இன்றைக்கு தளபதி விஜய் அவர்களை ஒரு நல்லவர் நமக்கு வேண்டும், அவர் நாடாள வேண்டும், நம்முடைய தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று மக்கள் ஓடிக்கொண்டிருப்பதை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருப்பதாகவும் நல்லவர் நாடாட வேண்டும் என மக்கள் நினைப்பதாகவும் ஜே.சி.டி. பிரபாகர் தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் மறை உச்சியில் உள்ள தர்காவில் சந்தனக்கூடு விழா மட்டுமே நடத்த வேண்டும் என்றும் ஆடு கோழி பலியிடக்கூடாது என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை சோலை அழகுபுரத்தைச் சேர்ந்த மாணிக்கமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் மலை உச்சியில் ஆடு கோழி பலியிடக்கூடாது என ஏற்கனவே நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் அங்கு கந்தூரி விழா நடைபெற தடை விதிக்க வேண்டும் என தெரிவித்தார். இந்த மனு நீதிபதி ஸ்ரீமதி முன்பு விசாரணைக்கு வந்தபோது மலை உச்சியில் உள்ள தர்காவில் சந்தனக்கூடு விழாவிற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றும் ஆடு கோழி பலியிடுவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆடு கோழி பலியிடப்படாது என்பதால் இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என தர்கா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி மலை உச்சியில் சந்தனக்கூடு திருவிழாவுக்கு மட்டுமே அனுமதி என்றும் அதில் 50 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என உத்தரவிட்டது. மேலும் மலை அடிவாரத்தில் இருந்து உச்சி வரை அசைவ உணவுகளை கொண்டு செல்லவோ ஆடு கோழிகளை பலியிடவோ தடை விதித்து நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது. சட்டம் ஒழுங்கை பராமரிக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி வழக்கு விசாரணையை வருகின்ற 20ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. மார்கழி மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையை சுற்றி நிலவொளியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்டனர். தஞ்சை பெரிய கோயிலில் தென் கைலாய வலம் நிகழ்ச்சியில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் கோயிலை சுற்றி 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு கிரிவலம் சென்றனர்.
திருவாரூர் தியாகராஜர் கோயில் 4 ரத வீதிகளிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாராயணம் பாடியவாறு கிரிவலம் மேற்கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் கோயிலில் தேவையற்ற முழக்கங்கள் எழுப்பப்பட்டதாக கூறி காட்டமாக கண்டித்த அமைச்சர் சேகர் பாபு கோயிலில் மதவெறியை வளர்க்கக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலையன் கோயில் தேரோட்டத்தின் போது பாரத் மாதா கி ஜெய் என சிலர் முழக்கங்களை எழுப்பினர். இது தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு காட்டமாக கடிந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற வெள்ளித்தேரின் வெள்ளோட்டத்தில் அமைச்சர் சேகர் பாபு கலந்து கொண்டார். அப்போது சுசீந்திரம் கோயில் விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த அவர், ஆன்மீகம் என்பது அறத்தை வளர்ப்பதற்கு தானே தவிர அராஜகத்தை வளர்ப்பதற்கு இல்லை என்றார். அவர்கள் பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்வதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில்லை, சொல்லிக் கொள்கிறார்கள். அது திருக்கோயில் இல்லாமல் வெளியிடத்தில் சொல்லிக் கொண்டால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை பொறுத்த அளவில் தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, இதுதான் எங்களுடைய கொள்கை. அதோடு மட்டுமல்ல, சார்வார்காருடைய பெயரை சொல்லி அவர் வாழ்க என்று கோஷம் இருக்கின்றார்கள். இது எப்படி ஏற்புடையது? அமைதி காக்கின்ற இடத்தில் மனிதநேயத்தை வளர்க்க வேண்டும், மதவெறியை வளர்க்கக்கூடாது. மதத்தை வைத்து பிளவு ஏற்படுத்தும் முயற்சி தமிழ்நாட்டில் வலிக்காது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தியின் மகன் ரெய்கான் திருமண நிச்சயதார்த்தத்தின் போது எடுத்த புகைப்படத்தினை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். பிரியங்கா காந்தி ராபர்ட் வதேரா தம்பதியின் மகனான ரெய்கான் வதேரா தன்னுடன் பள்ளியில் பயின்ற வகுப்பு தோழியான அவிவா பெய்கை மணமுடிக்க உள்ளார். இவர்கள் இருவரும் கடந்த 7 வருடங்களாக காதலித்து வருவதாக தெரிகிறது. அவிவாவின் தந்தை இம்ரான் டெல்லியின் தொழிலதிபர். தாயான நந்திதா பெய்க் பிரபல கட்டிடங்களின் உட்புற வடிவமைப்பாளராக உள்ளார். அவிவாவின் தாயான நந்திதா பெய்க்கும் பிரியங்கா காந்தியும் நீண்ட கால நண்பர்கள். இரு குடும்பத்தாரும் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்ததை அடுத்து இரு குடும்பத்தினரும் திருமண நிச்சய விழாவை தனிப்பட்ட முறையில் ராஜஸ்தானின் ரதம்போரில் நடத்தினர். இந்நிகழ்ச்சிக்கு மிகவும் நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதனிடையே திருமண நிச்சய நிகழ்வில் எடுத்துக்கொண்ட படத்தை ரெய்கான் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். நிச்சயம் நடந்த நாளன்று இருவரும் சேர்ந்து எடுத்த படம் மற்றும் இருவரது சிறுவயது படம் என 2 படங்களை பகிர்ந்துள்ளார். எக்ஸ் வலைதளத்தின் குரோக் ஏஐ தளம் பெண்களின் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து வழங்குவதாக எழுந்துள்ள புகார் தொடர்பாக எக்ஸ் நிறுவனம் 72 மணி நேரத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும் என மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக சிவசேனா உதவு பிரிவின் மாநிலங்களவை உறுப்பினர் பிரியங்கா சதுர்வேதி மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் குரோக் உரையாடல் தளம் பெண்களின் புகைப்படத்தை ஆபாசமாக காட்டுவது, உடைகளில் மாற்றம் செய்வது போன்ற கட்டளைகளுக்கு பதிலளித்து சித்தரிப்பதாக அவர் புகார் அளித்துள்ளார். மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் இது தொடர்பாக இந்தியாவுக்கான எக்ஸ் நிறுவனத்தின் தலைமை அதிகாரிக்கு 4 பக்க கடிதம் எழுதியுள்ளது. அதில் போலியான கணக்குகளை உருவாக்கி பெண்களை ஆபாசமாக சித்தரிக்கும் படங்கள், காணொலிகள் உருவாக்கி பகிர்வதை தடுக்க வேண்டும் என்றும் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட உள்ளடக்கங்களை உடனடியாக நீக்கவும் வலியுறுத்தியுள்ளது. வரும் 5ஆம் தேதிக்குள் 72 மணி நேரத்தில் இது தொடர்பாக எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து உரிய விளக்கம் அளிக்க மத்திய அரசு அந்த கடிதத்தில் விளக்கம் கேட்டுள்ளது. நாமக்கலில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த 4 வயது சிறுவன் பாதாள சாக்கடை குழியில் தவறி விழுந்து பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தனியார் ஒப்பந்த ஊழியர்களின் அலட்சியம் சிறுவனின் உயிரை பறித்த சம்பவத்தின் பின்னணி என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நாமக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட சின்ன முதலைப்பட்டி கடக்கால் வீதியில் பாதாள சாக்கடை பணிக்காக சுமார் 5 அடி ஆழத்திற்கு குழி தோண்டப்பட்டது. குடியிருப்புகளுக்கு மத்தியில் வெட்டப்பட்ட அந்த குழியில் நீரூற்று ஏற்பட்டு தண்ணீர் தழும்ப தேங்கி நின்றுள்ளது. மறுநாள் புத்தாண்டு என்பதால் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணிக்கு வரவில்லை. இந்நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த கட்டட மேஸ்திரி மணிகண்டன், ரதிப்பிரியா தம்பதியினரின் மகனான 4 வயது சிறுவன் ரோஹித் மாலை நேரத்தில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்தார். வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் திடீரென மாயமானார். இதனால் அதிர்ந்து போன பெற்றோர் பல்வேறு இடங்களில் தேடி பார்த்தும் சிறுவன் கிடைக்கவில்லை. பாதாள சாக்கடைக்குள் தோண்டப்பட்ட குழியை பார்த்த அப்பகுதியினர் ஒருவேளை சிறுவன் குழிக்குள் விழுந்திருப்பாரோ என சந்தேகமடைந்துள்ளனர். உடனே அந்த குழிக்குள் இறங்கி தேடி பார்த்த பொழுது நினைத்தது போலவே சிறுவன் அதற்குள் விழுந்து உயிரிழந்திருப்பது தெரிய வந்தது. சிறுவனை சடலமாக மீட்ட நிலையில் பெற்றோர் கதறி அழுத காட்சி காண்போரை கண்கலங்கச் செய்தது. இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் அங்கு விரைந்து சென்ற நாமக்கல் போலீசார்
சிறுவனின் சடலத்தை நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மாநகராட்சி ஆணையர் சிவக்குமார் மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர். சிறுவன் உயிரிழந்த சம்பவத்தால் அப்பகுதியே சோகத்தில் மூழ்கியது. இதனிடையே சிறுவன் உயிரிழந்த சம்பவத்தில் பாதுகாப்பு விதிமுறைகள் கடைபிடிக்கப்படாததே காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாமக்கல் மாநகராட்சியில் 4வது வார்டு மாமன்ற உறுப்பினரின் ஆலோசனையின் பெயரில் தனியார் நிறுவனம் மூலமாக ஒப்பந்த அடிப்படையில் பாதாள சாக்கடை குடி வெட்டும் பணி நடைபெற்றது. 5 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டியவர்கள் நீரூற்று ஏற்பட்டு தண்ணீர் நிரம்பிய பின்னரும் 2 பக்கமும் தடுப்புகள் வைக்காமல் அலட்சியமாக சென்றிருக்கின்றனர். சாலையில் வெறும் கயிறு மட்டுமே கட்டப்பட்டிருந்தது. அந்த கயிறும் அறுக்கப்பட்டு கிடந்துள்ளது. இப்படி எந்தவித தடுப்போ எச்சரிக்கையோ இல்லாமல் ஆபத்தான வகையில் அப்படியே விட்டு சென்றதால் தான் சிறுவன் அதற்குள் தவறி விழுந்து உயிரிழந்து விட்டார் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இங்கேதான் விளையாடுவான், விளையாண்டுட்டே இருப்பான். அவன் போய் இறங்கினது யாருன்னு கவனிக்கல. சாயந்தரம் தான் முந்தானது சாயந்தரம் தான் படிச்சாங்க. ஒரே நாள்ல அது இப்ப அது 3 இது கட்டிட்டாங்க. இது ஒண்ணு சாயந்தரம் படிச்சனால இது கட்டுறதுக்கு இது இல்லை, கீழே போட்டு இது பண்ணாங்க. லேட் ஆயிடுச்சு. அவங்க வேலை நேத்து வந்திருந்தா இது வேலை முடிஞ்சிருக்கும். நேத்து நியூயர்ங்கிறனால வரல யாரும் வேலைக்கு. நாளைக்கு வந்திருந்தா வேலை முடிஞ்சு போயிருக்கும். குழியில் இருக்கும் நீர் உறிஞ்சப்பட்டிருந்தாலோ அல்லது தட்டி போன்று ஏதேனும் வைத்து அடைக்கப்பட்டிருந்தாலோ சிறுவன் என்று உயிரோடு இருந்திருப்பான் என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அனுமதியின்றி நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஊர்குளத்தான்பட்டியில் முனியன் கோயில் படைப்பு திருவிழாவையொட்டி நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியில் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இதில் காளைகள் முட்டியதில் 10 பேர் காயமடைந்த நிலையில் அனுமதியின்றி நடைபெற்ற இந்த மஞ்சுவிரட்டு போட்டி குறித்து காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த வடமாநில தொழிலாளர்கள் 2 உயிரிழந்தனர். சாத்தூர் அருகே மேட்டுப்பட்டியில் சரவணன் என்பவருக்கு சொந்தமான விவசாய தோட்டத்தில் சட்டவிரோதமாக பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது ஏற்பட்ட வெடி விபத்தில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த சபீக் அலி, சையத் ஹுசைன் ஆகியோர் உயிரிழந்தனர். இதனையடுத்து பட்டாசு ஆலை உரிமையாளர் சரவணனிடம் இருக்கன்குடி காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். பொங்கல் பண்டிகைக்கு தேவையான கரும்பு கொள்முதல் செய்யப்படுவதை உறுதி செய்யும் விதமாக நாமக்கல் மாவட்டத்தில் கரும்பு தோட்டங்களில் ஆட்சியர் துர்காமூர்த்தி ஆய்வு செய்தார். பொங்கல் பரிசு தொகுப்புடன் கரும்பு வழங்கப்பட உள்ள நிலையில் சேலம், ஈரோடு, நாமக்கல், நீலகிரி, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த கூட்டுறவு வேளாண் அதிகாரிகள் நாமக்கலுக்கு வந்து விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நாமக்கல் ஆட்சியர் துர்காமூர்த்தி கரும்பு தோட்டங்களில் ஆய்வு செய்து விவசாயிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி புதுக்கோட்டையில் நடைபெற்ற கிரிக்கெட் மற்றும் இறகுப்பந்து போட்டிகளை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார். அப்போது சிறிது நேரம் கிரிக்கெட் மற்றும் இறகுப்பந்து விளையாடி உற்சாகம் அடைந்தார். நாமக்கல் மாவட்டம் சின்ன முதலைப்பட்டியில் பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தேங்கிய மழை நீரில் விழுந்து உயிரிழந்த சிறுவனின் பெற்றோருக்கு தாவேக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் ஆறுதல் கூறினார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசு நிர்வாக சீர்கேடு என்று குற்றம் சாட்டினார். நாமலை வியாதி அறிகுறி இது எல்லாமே அறிகுறி தான். இது என்ன வியாதின்னா ஒட்டுமொத்த நிர்வாக சீர்கேடு தான். இந்த வியாதி அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுது. திருப்பூரில் மதுபோதையில் காவலரை தாக்க முயன்ற பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்டார். பாஜக வடக்கு மாவட்ட பிரச்சாரணி செயலாளராக உள்ள SR நகர் பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்பவர் ஆண்டிப்பாளையம் பகுதியில் காவல்துறை வாகன சோதனையில் பிடிபட்ட இளைஞர்களை விடுவிக்க கோரி பேச்சுவார்த்தை நடத்த சென்றுள்ளார். குடிபோதையில் இருந்த செல்வம் காவலர் கருப்பையா என்பவரை ஹெல்மெட்டால் தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. புகாரின் பேரில் செல்வம் கைது செய்யப்பட்டார். சென்னை கிழக்கு தாம்பரத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் செல்போன் திருடப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கிழக்கு தாம்பரத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் பொருட்கள் வாங்குவது போல் வந்த நபர் கடையில் யாரும் இல்லாததை நோட்டமிட்டு அங்கிருந்த செல்போனை திருடிச் சென்றார். இந்த காட்சிகள் கடையிலிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருக்கும் நிலையில் சேலையூர் காவல் நிலையத்தினர் செல்போனை திருடிச் சென்ற நபரை தேடி வருகின்றனர்.
புதுச்சேரி போலி மருந்து வழக்கு ஆவணங்கள் சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் இதன் விசாரணை வரும் 6ஆம் தேதி தொடங்க உள்ளது. புதுச்சேரியில் போலி மருந்து தயாரிக்கப்பட்டு நாடு முழுவதும் சுமார் 2000 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்ட நிலையில் விசாரணை சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் வரும் 6ஆம் தேதி சிபிஐ அதிகாரிகள் புதுச்சேரிக்கு வந்து விசாரணையை தொடங்க உள்ள நிலையில் அங்கு தற்காலிகமாக சிபிஐ அலுவலகம் திறக்கப்பட உள்ளது. கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணையை வரும் 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து கூடுதல் மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை விமான நிலையம் அருகே கடந்த நவம்பர் மாதம் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சதீஷ், காளீஸ்வரன் மற்றும் தவசி ஆகிய 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு கோவை கூடுதல் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் கைதான 3 பேரையும் வரும் 9ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக நீதிபதி உத்தரவிட்டார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே புத்தாண்டு கொண்டாட வாங்கிய கேக்கில் புழுக்கள் இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சி வக்கிராமாரி கிராமத்தை சேர்ந்த தர்மராஜன் மேலரத வீதியில் உள்ள கேசினோ என்ற அடுமனை இனிப்பகத்தில் கேக் வாங்கியுள்ளார். இதையடுத்து கேக்கை வீட்டில் வெட்டிய போது அதில் புழுக்கள் இருந்துள்ளன. இதுகுறித்து இனிப்பகத்தில் கேட்டபோது அவர்கள் அலட்சியமாக பதிலளித்துள்ளதாக குற்றம் சாட்டிய தர்மராஜன் இதுகுறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் தமிழரசி கார் மீது மணல் லாரி மோதியதில் அவர் சிறு காயத்துடன் உயிர் தப்பினார். திருவள்ளூர் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் தமிழரசி அலுவல் காரணமாக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு செல்லும்போது திருவள்ளூர் நகராட்சி அலுவலகம் அருகே மணல் லாரி அவரது வாகனத்தின் மீது எதிர்பாராத விதமாக மோதியது. இதில் காரின் வலது பக்கம் சேதமடைந்த நிலையில் சிறு காயத்துடன் ஆய்வாளர் தமிழரசி உயிர் தப்பினார். சென்னை தாம்பரம் அருகே பட்டாக்கத்தியுடன் வீடியோ எடுத்து ரீல்ஸ் பதிவிட்ட 2 சிறார்கள் கைது செய்யப்பட்டனர். தாம்பரம் ரங்கநாதபுரம் பகுதியில் சிறுவர்கள் கையில் பட்டாக்கத்தியுடன் ரீல்ஸ் எடுத்து வெளியிட்ட நிலையில் இருவரையும் காவலர்கள் பிடித்து விசாரித்தனர். அதில் அவர்கள் கொலை முயற்சி வழக்கில் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டு வெளியே வந்தது தெரியவந்தது. இதையடுத்து காவலர்கள் அவர்களை மீண்டும் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அரசு டாஸ்மாக் கடை எதிரே கஞ்சா போதையில் ரகளில் ஈடுபட்ட நபரை பொதுமக்கள் பிடித்து கை கால்களை கட்டி காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். தையூர் கிராமத்தைச் சேர்ந்த லோகேஷ் என்ற இளைஞர் ஜெயங்கொண்டான் பகுதியில் டாஸ்மாக் கடை அருகே கஞ்சா போதையில் ரகளில் ஈடுபட்டார். இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் இளைஞரை மடக்கி பிடித்து கை கால்களை கயிறு கொண்டு கட்டி காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். ஓசூர் அருகே மல்லேபாளையம் கிராமத்தில் ஒற்றை யானை சர்வசாதாரணமாக உலவியதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். தோட்டங்களில் பயிர்களை சேதப்படுத்திய யானை குடியிருப்பு பகுதிகளை நோட்டமிட்டவாறு அசைந்தாடி சென்றது. இரவு வரை கிராமத்தில் சுற்றித் திரிந்த யானை நீண்ட நேரத்திற்கு பின்னர் காட்டுக்குள் சென்றது. திருவள்ளூர் பெரியகுப்பம் பகுதியில் புத்தாண்டு தினத்தன்று இரவு மதுபோதையில் மோதலில் ஈடுபட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அப்பகுதியில் மருத்துவ மாணவர்கள் அங்குள்ள இளைஞர்களுடன் தகராறில் ஈடுபட்டு தாக்குதல் நடத்தியதில் 2 பேர் காயமடைந்தனர். இந்நிலையில் புகாரின் பேரில் பிசியோதெரபி படிக்கும் மாணவர்கள் யுவன் சங்கர், மெர்வின் ஆண்டோ, தினேஷ் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக தச்சு தொழிலாளி கைது செய்யப்பட்டார். நம்பியூரைச் சேர்ந்த மருதாச்சலம் என்பவர் கோபி பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் கோபிச்செட்டிப்பாளையம் மகளிர் காவல் நிலையத்தினர் மருதாச்சலத்தை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்று ஒரே நாளில் மாலை 6:30 மணி வரை 75,267 பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மகரவிளக்கு பூஜைக்காக கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி கோயில் நடை திறக்கப்பட்டதை அடுத்து சபரிமலையில் நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்கிறது. 5 நாட்களில் 2,93,000க்கும் மேற்பட்டோர் தரிசனம் செய்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லாவில் வாகனங்கள் சென்று கொண்டிருந்த மலைசாலையில் திடீரென மண்சரிவு ஏற்பட்டது. ஸ்ரீநகர் பாரமுல்லா உரி நெடுஞ்சாலையில் வழக்கம் போல வாகனங்கள் சென்று கொண்டிருந்தன. அப்போது திடீரென மண் மற்றும் பாறைகள் சரிந்து சாலையில் விழுந்தது. நல்வாய்ப்பாக இதில் வாகனங்கள் சிக்கவில்லை. அறிமுக இயக்குனர் சுரேஷ் ராஜகுமார் இயக்கத்தில் விக்ரம் பிரபு நடிப்பில் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ள சிறை திரைப்படத்தை திமுக எம்பி ஆர் ராசா பார்த்து படக்குழுவுக்கு வாழ்த்து தெரிவித்தார். மதம் கடந்து இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் அவர்களை மனிதர்களாக பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை இந்த திரைப்படம் மிக அழுத்தமாக ஏற்படுத்தியிருக்கிறது.
ஜனநாயகன் படத்திற்கும் பராசக்தி படத்திற்கும் எந்தவித போட்டியும் இல்லை என்று பாடகர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பிறகு பேசிய அவர், 2 படமும் பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடிய படங்களாக இருக்கும் என்றார். விஜய் சார் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மகா நடிகர் அவர். அதனால் அவருடைய ரசிகர்களுமே அதை தான் எதிர்பார்ப்பாங்க, சிவகார்த்தியின் ரசிகர்களும் அதை தான் எதிர்பார்ப்பாங்க. இது என்னன்னாக்க எல்லாரும் வரணும்னு தான் நினைப்பார், எல்லாரும் மகிழ்ச்சியாக ஜெயிக்கணும் சாதிக்கணும்னு தான் நினைப்பார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் மாநகராட்சி விநியோகிப்பது தண்ணீர் அல்ல விஷம் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக சாடியுள்ளார். மாசடைந்த குடிநீர் பருகி 15 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக ராகுல் காந்தி கடுமையான கண்டனங்களை பதிவு செய்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தின் மிகப்பெரிய நகரம் இந்தூர். கடந்த 8 ஆண்டுகளாக இந்தியாவின் தூய்மையான நகரம் என்ற ஸ்வச் பாரத் விருதை தொடர்ச்சியாக பெற்று வருகிறது. இந்நகரின் பாகிரத்புரா என்ற பகுதியில் மாநகராட்சி விநியோகித்த குடிநீரை பருகிய 15 பேர் கடுமையான வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு உயிரிழந்தனர். இதில் 6 மாத குழந்தை ஒன்றும் அடங்கும். சுமார் 2800 பேர் வரை உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 270க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள 32 பேர் இந்தூர் அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாகிரத்புராவில் குடிநீர் விநியோகிக்க பயன்படுத்தப்படும் பிரதான குழாயின் மேல் கட்டப்பட்டுள்ள கழிப்பறையில் ஏற்பட்ட கசிவு காரணமாக மனித கழிவுகள் குடிநீருடன் கலந்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பாகிரத்புராவில் சேகரிக்கப்பட்ட 50 குடிநீர் மாதிரிகளில் 26 மாதிரிகள் பாக்டீரியா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மலம் கலந்த நீரில் காணப்படும் ஈகோலி, டைபாய்டு மற்றும் இரைப்பை குடல் அழற்சியை ஏற்படுத்தும் சால்மோனெல்லா, இரத்தத்துடன் கூடிய வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும் ஷிகெல்லா உள்ளிட்ட பாக்டீரியாக்கள் குடிநீரில் கலந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. பணியில் கவனக்குறைவாக இருந்ததாக கூறி மாநகராட்சி மண்டல அதிகாரி நரேந்திரகுமார் குப்தா, உதவி பொறியாளர் அன்ஷுல் குப்தா, துணை பொறியாளர் தர்ம்வீர் சிங் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனியார் மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் வயிற்றுப்போக்கு பாதிப்பிற்கு தனி வார்டுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. குடிநீர் குழாயின் மேல் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருந்த பொது கழிப்பறை இடிக்கப்பட்டுள்ளது. அதன் அடியில் இருந்த சுமார் 30 ஆண்டுகள் பழமையான குடிநீர் குழாய்களில் இருந்த கசிவுகள் அடைக்கப்பட்டுள்ளன. குழாய்களில் உள்ள அசுத்த நீரை வெளியேற்றி அவற்றை குளோரினேஷன் மூலம் சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த புதிய நர்மதா குடிநீர் குழாய் அமைப்பதற்கான டெண்டர் கோரப்பட்டுள்ளது. சுமார் 8000 வீடுகளில் சுகாதார குழுவினர் நேரில் சென்று ஆய்வு செய்துள்ளனர். இதில் சுமார் 2500 பேருக்கு ஆரம்ப கட்ட சிகிச்சையாக ORS பாக்கெட்டுகள் மற்றும் ஜிங்க் மாத்திரைகள் வழங்கப்பட்டுள்ளன. பாகிரத்புராவில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குடிநீரை சுத்திகரிக்க குளோரின் மாத்திரைகள் விநியோகிக்கப்படுகின்றன. குழாய் நீர் விநியோகம் முழுமையாக சீராகும் வரை மாநகராட்சி சார்பில் டேங்கர் லாரிகள் மூலம் பாதுகாப்பான குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு கருதி மக்கள் தண்ணீரை கொதிக்க வைத்து மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து மத்திய பிரதேச அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேலும் மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தூய்மையான குடிநீர் வழங்கப்படுவதை உறுதி செய்யுமாறு மாநகராட்சிக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, இந்தூரில் மாநகராட்சி விநியோகிப்பது தண்ணீர் அல்ல விஷம் என விமர்சித்துள்ளார். இந்தூர் மாநகராட்சி கும்பகர்ணனை போல தூங்குவதாகவும் அவர் சாடியுள்ளார். பாகிரத்புராவில் அனைத்து வீடுகளிலும் மரண மூலம் கேட்பதாகவும் இதனை பற்றி கவலைப்படாமல் பாஜக அமைச்சர்கள் மிக கொடூரமாக பேசி வருவதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தூய்மை இந்தியா திட்டத்தில் தொடர்ந்து முதலிடம் பிடிக்கும் ஒரு நகரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். கொடைக்கானலுக்கு வரும் வாகனங்களுக்கு நுழைவு சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. பேருந்துக்கான கட்டணம் ஏற்கனவே 250 இருந்த நிலையில் தற்போது 50 ரூபாய் உயர்ந்து 300 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சரக்கு வாகனங்களுக்கான கட்டணம் 150 ரூபாய், வேன்களுக்கான கட்டணம் 100 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கார், ஜீப் உள்ளிட்ட இலகுரக வாகனங்களுக்கான கட்டணம் 20 ரூபாய் உயர்ந்து 80 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அரசின் ஆணைப்படி 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நுழைவு கட்டணம் உயர்த்தப்பட்டதாக நகராட்சி நிர்வாகம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது.
மார்கழி மாத பௌர்ணமியையொட்டி காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் தங்கத்தேர் உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் பக்தர்கள் தங்கத்தேரினை வடம் பிடித்து இழுத்து அம்மனை வழிபட்டனர். சென்னை அம்பத்தூரில் தாவேக்க சார்பில் நடத்தப்பட்ட பொங்கல் விழாவிற்கு கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்த் 5 மணி நேரம் தாமதமாக வந்ததால் பெண்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர். பொறுமை இழந்து புறப்பட முயன்றவர்களை வெளியே விடாததால் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள ஆப சகாயேஸ்வரர் கோவிலில் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் அறநிலையத்துறை தற்காலிக ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பக்தர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆப சகாயேஸ்வரர் கோவிலில் தற்காலிக அலுவலராக பணியாற்றி வரும் ஜெயக்குமார் காணிக்கையாக வழங்கிய தங்கம் வெள்ளி நகைகளை திருடியதாகவும் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் முறைகேடு செய்ததாகவும் பக்தர்கள் குற்றம் சாட்டினர். கோயில் சம்பந்தமா நிறைய பேர் இந்த தங்கம் வெள்ளி பொருள்லாம் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. திரும்ப அரங்காவல் குழு தலைவராக அழகு பன்னீர்செல்வம் பார்க்கும்போது அந்த விதமான கொடுத்த பொருள் எதுவுமே இல்லை. எல்லாரையும் அந்த பையன் ஜெயக்குமார்ங்கிற பையன் எடுத்துட்டாப்ல. வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்ற விழுப்புரத்தைச் சேர்ந்த நபர் மாரடைப்பால் இறந்த நிலையில் உடலை மீட்டுக் கொண்டு வர கோரி குடும்பத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஒரத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த தங்கதுரை கடந்த மார்ச் மாதத்தில் போலந்து நாட்டிற்கு சென்று பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதி திடீர் மாரடைப்பால் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தங்கதுரையின் உடலை மீட்டு சொந்த ஊருக்கு கொண்டு வர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு பாலிடெக்னிக் கல்லூரிக்கு மதுபோதையில் வந்த பேராசிரியரை மாணவர்கள் சிறைபிடித்து காவலர்களிடம் ஒப்படைத்தனர். பிங்கர் போஸ்ட் பகுதியில் இயங்கி வரும் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி பேராசிரியர் ரகுராம் மதுபோதையில் கல்லூரிக்கு சென்றார். அப்போது அவரை தடுத்து நிறுத்திய மாணவர்கள் மதுபோதையில் ஏன் கல்லூரிக்கு வந்தீர்கள் என கேள்வி எழுப்பி சிறைபிடித்தனர். பூலுவப்பட்டி அருகே தனியாருக்கு சொந்தமான பாறை குழிகளில் கொட்டப்பட்ட குப்பைகளில் மர்ம நபர்கள் தீ வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 60 வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் பயன்பாடற்ற பாறை குழிகளில் கொட்டப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பாறை குழிகளில் இருந்த குப்பைகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்துள்ளனர். இதுகுறித்து அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மின்கம்பத்தில் இருசக்கர வாகனம் மோதியதில் இளைஞர் உயிரிழந்தார். விநாயகர் தெருவை சேர்ந்த கௌரேஷ் புதுப்பாளையம் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அங்கிருந்த மின்கம்பத்தில் எதிர்பாராத விதமாக மோதினார். இதில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சென்னை அடுத்த தாம்பரத்தில் முதியவர் வீட்டில் பணிபுரிந்து 12 சவரன் நகைகளை திருடிய பணிப்பெண் கைது செய்யப்பட்டார். முடிச்சூர் சாலையில் பிள்ளையார் கோவில் தெருவில் உள்ள வீட்டில் தனியே வசிக்கும் 71 வயதான சுகுமார் ஆன்லைன் செயலி மூலம் லட்சுமி என்பவரை வீட்டு வேலைக்கு அமர்த்தியிருந்தார். முதியவரின் கவனக்குறைவை பயன்படுத்தி லட்சுமி பீரோவில் இருந்து 12 சவரன் தங்க நகை, 50,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை திருடிக் கொண்டு தலைமறைவாகிவிட்டார். இந்நிலையில் புகாரின் பேரில் கேரளா செல்ல முயன்ற லட்சுமியை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி கடற்கரை பகுதியில் தொடர்ந்து இறந்து கரை ஒதுங்கும் ஆமைகளால் மீனவர்கள் கவலையடைந்துள்ளனர். புதுச்சேரி வீராம்பட்டினம், காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி, நல்லவாடு ஆகிய கடலோர கிராமங்களில் ஆமைகள் செத்து ஒதுங்குகின்றன. ஆமைகள் முட்டையிடும் பருவம் தொடங்கியதால் நூற்றுக்கணக்கான அரிய வகை ஆமைகள் கரையோரம் வரும்பொழுது படகு, வலை மற்றும் ஆழ்கடலில் உள்ள பிளாஸ்டிக் கழிவு போன்றவற்றில் சிக்கி இறந்து கரை ஒதுங்குவதாக கூறப்படுகிறது. சேலம் நகர்ப்பகுதியில் சுகவனேஸ்வரர் கோவில் அருகே 40 ஆண்டு கால மரம் அனுமதியின்றி வெட்டப்பட்டதாக சர்ச்சை எழுந்துள்ளது. வருவாய்த்துறையினர், மாநகராட்சி அலுவலர்கள் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டனர். மரத்தை வெட்டி அகற்ற எந்தவித அனுமதியும் வாங்கவில்லை என்று கூறப்படும் நிலையில் வெட்டப்பட்ட மரத்தை பறிமுதல் செய்ய மாநகராட்சி அதிகாரிகள் உத்தரவிட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் ஆத்மநாத சுவாமி கோயிலில் மார்கழி திருவாதிரை பெருவிழாவின் 10ஆம் நாளில் மாணிக்கவாசகர் ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்தார். வெள்ளி ரதத்தில் வலம் வந்த சுவாமியை பக்தர்கள் கண்டு தரிசித்தனர்.